ராசி மகர ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறவரு ரொம்ப சுலோவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் உத்திராடம் 2 3 4 பாதம், திருவோணம் 1 2 3 4 பாதம், அவிட்டம் 1 2 பாதமும் இந்த மகர ராசியில் அடங்கும். இந்த ராசி ஒரு நில ராசி, சர ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவாங்க. இவங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, நீலம் இதெல்லாம் ஏற்ற நிறம். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான். சரி, இவங்களை பற்றி ஒரு சில குணாதிசயங்களை பற்றி ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். இந்த மகர ராசி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான ராசி அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஒரு தோல்வியாக இருந்தாலும் அந்த தோல்வியிலேருந்து மீளக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாம். வாக்கு கொடுத்துட்டா அதை தெய்வ வாக்கு மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்படி அந்த வாக்கை கரெக்டாக நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. செலவு செய்கிறத அதிகம் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப சிக்கனவாதிகளாக தான் இருப்பாங்க. ஆடம்பரத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் மாதிரி தான். ஏன்னா இவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப உறவு ரொம்ப பிடிக்குமா, தொழில் செய்கிற இடம் பிடிக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மகர ராசி என்பர்களுக்கு என் தொழில் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் அப்படிங்கிற ஒரு தொழில்காரகன். அவரையே அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ஒரு ஈடுபாடு உடைய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் ஒரு முன்னுக்கு வருவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரையிலும் வாழ்க்கை முற்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பிற்பகுதி அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான பகுதியாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு நடுத்தர பகுதியில் இவங்க தொழில் தொடங்குவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மின்சாரம் சார்ந்த தொழில், வீடு கட்டுமான தொழில் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கமும் இவங்களுக்கு நடுத்தர வயதில் பார்த்திங்கன்னா ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக கற்றுக்குவாங்க. தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுக்க மாட்டாங்க. எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ இறங்க மாட்டாங்க. ரொம்ப யோசித்து ஆழமாக ஒரு விஷயத்தை பற்றி அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கக்கூடியவங்களாக அந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன இவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா கொஞ்சம் இரக்க குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் நிறைய விஷயங்களை ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எதிரியை கூட ஒரு பிரச்சனை அப்படின்னு முதல்ல ஆளாக ஓடி போய் உதவி செஞ்சுருவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எவ்வளோ பெரிய தோல்வி வந்துட்டாலும் சரி அந்த தோல்வியை பார்த்து ஓய மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த தோல்வியை கூட ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்து விடாமுயற்சியை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இயல்பாக இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க புதிய எண்ணங்கள் கொண்டவங்க. மனதில் ஒரு புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கடலில் எப்படி அடுத்தடுத்த அலைகள் வந்துக்கிட்டே இருக்கோ அது மாதிரி தான் இவங்களுடைய மனதில் புது புது ஐடியாஸ்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி புது ஐடியாவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு புது யோசனை செய்கிறது தான் பிடிக்கும். யாருடைய யோசனையுமே காப்பி அடிக்க மாட்டாங்க. மற்றவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. இவங்க சொல்கிற விஷயத்தை தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே சோர்வடைய மாட்டாங்க. தோல்வியாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாங்களோ அந்த இடத்துல எழுந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகளே பொதுவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில்
கஷ்டமும் சரி, துன்பமும் சரி, பிரச்சனையும் சரி, எவ்வளோ வந்தாலுமே அதிகம் பொருட்படுத்தாமல் ஒரு ராசி இருக்குது, அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ராசி இருக்குது அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். மற்றவங்கள விட கொஞ்சம் பிடிவாத குணமும் கொஞ்சம் வேகமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். வேகம் அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசி. வேகம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்காது. நாம போல தான் மெதுவாக தான் நகருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சியை பார்ப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல. இவங்கக்கிட்ட நகைச்சுவை அப்படிங்கிறது அப்படி கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுல ஒரு கெட்டிக்காரங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு குடும்பத்தின் மீது பாசம் இருக்காதா, தொழில் மீது பற்று இருக்குன்னு சொன்னீங்க, குடும்பத்தின் மீது பாசம் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குடும்பத்தின் மீது அதிக பாசமுடையவங்களாக இருப்பாங்க. பெற்றவங்க மீது, குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்து இருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து முதல் ஆளாக ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தின் மீது அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, அடுத்த நபருக்கு ஏதாவது வருத்தம் வந்துட்டாலும் சரி, முதல் ஆளாக இவங்க தான் ஓடி போய் உதவி செய்வாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எக்காரணத்து கொண்டும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு விதத்துலையுமே தீங்கு நினைக்க மாட்டாங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கலஸ்திரம் என்பதனால பாசம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமைக்காக அதிகம் பாடுபடுவாங்க. வாழ்க்கை துணை நினைத்ததை நிறைவேற்றுற மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை வந்து நல்ல ஒரு நிர்வாகத்திறன் உடையவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சிக்கனமாகவும் இருப்பாங்க. கோபம் அப்பப்போ பட்டாலும் கூட கொஞ்சம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி என்பர்கள் பொதுவாக நீண்ட ஆயுள் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை கூட இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் சரிபாகமாக பிரித்து இயல்பாக நடத்தக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் இவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசியில் பிறந்தவங்க தேவையான பணம் ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பணப்புழக்கம் ஓரளவுக்கு இவங்ககிட்ட இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றுவாங்க. அப்படி நிறைவேற்றலைன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு வாக்குறுதி மீது ஒரு நம்பிக்கை உடையவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு ஈட்டக்கூடிய ஒரு திறன் இருந்தாலும் கூட பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சுமாராக தான் இவங்க கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் ஆறுதலையும் கூட அமைதியும் கூட ஒரு அனுபவிக்க முடியாத ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருந்தாலும் கூட, இந்த பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பக்கமும் ஒரு திறமை இருந்தாலும் கூட, சொந்த சொத்தை கூட அனுபவிக்க முடியாத ஒரு சிக்கல், பிரச்சனை இதெல்லாம் இவங்களுக்கு அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு இருந்தாலும் கூட அதை முழுசாக அனுபவிக்க முடியாது இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வீடு இருக்குது, நிலம் இருக்குது அப்படின்னா கூட தேவையான அந்த ஒரு பிரச்சனைக்கு அது உதவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான டைமில் உதவாது அப்படின்னே சொல்லலாம். நிலம் வாங்கும்போது கூட கொஞ்சம் கவனமாக வாங்கணும். இல்லை அப்படின்னா அதில் ஒரு சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீண் செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பணத்தை வீணாக செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இடத்துல இவங்க பேர் வாங்கியிருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக விட பெண் குழந்தை பிறக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா இவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை ஒரு 80% பேத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக தான் பிறக்கும். பெண் குழந்தை உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஹை பீக்காக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிற்காலத்தில் உங்களுடைய குழந்தைகளை கூட உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், மன அமைதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சேமிக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தொழிற்சாலையில் நல்ல ஒரு தொழில் அமைஞ்சாலும் கூட இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கட்டடக்கலை பொறியியல் சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகம். எந்த ஒரு துறையில் இருந்தாலுமே நல்ல ஒரு புகழ் பாராட்டு உடைய ஒரு நபராக இவங்க வளம் வருவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையில் இவங்க இறங்கினாலுமே எல்லா வேலையும் அலசி ஆராய்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் இவங்க இருப்பாங்க. கடினமாக உழைப்பாளிகளாக இருப்பாங்க. வாழ்க்கை முற்பகுதியோட பிற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு
வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலகட்ட கிரக அமைப்பாக தான் இந்த மகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், தைரிய விரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான், ருணரோகஸ்தானத்தில் குரு, சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கைகூடி வரும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, தேவை இதெல்லாம் பூர்த்தியாகும். ஊர் மத்தியிலையும் சரி, வீட்டு மத்தியிலையும் சரி, உறவுகள் மத்தியிலையும் சரி, நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக வருகின்ற நாட்களில் வள வருவீங்க. தாயோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வழக்கு தொடர்பான விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனைவி வகையில் ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அவங்க மூலிமா ஒரு சில வரவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்லாம் இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் ஒரு சில சோர்வு, வேலையில் மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இனி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த மகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பால் பண்ணை வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அழகு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சில உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக, நல்ல ஒரு கௌரவம் உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். திருமணமான பெண்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தெய்வ அருள் பரிபூரணமாக இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அல்லது அவங்க மூலிமா ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குடும்ப ரீதியாக ஒரு சில உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். சமுதாயத்தின் மீது ஒரு பற்றுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 15 நாட்களும் நல்ல ஒரு நிம்மதியான நாட்கள் அமைந்திருக்கு. புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வருவீங்க. பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பல வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. உறவுகள் உங்ககிட்ட அன்பாக நடந்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க மூலிமா சில உதவிகளும் கிடைக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் சரியாகும். மற்றவங்களுடைய உதவியும் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் ஹனுமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் அமையணும் அப்படின்னா ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மல்லிகை மலரால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. முடிந்தால் ஒரு 1/2 கிலோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் பெருமாள் கோயிலில் கொடுத்துட்டு வாங்க. உதிரி பூவாக வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அவங்க அந்த மலரை போட்டு தூவும் போது அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு